நான் கரெக்டா கேக்குதாங்க சார்? கேக்குதாங்க சார்? சார் கேக்குதுங்க. ஓகேங்க. ஏன்னா என்னோட வீடியோவை வந்து நான் இது பண்ணிடுறேன், சரியா கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம எந்த பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது ஒரு ரிவார்டிங் அண்டு நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ், நிறைய இன்கம் தரக்கூடிய பிஸ்னஸ். சரிங்களா? இந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம சேர்ந்துருக்கோம். இதுல வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ண போறோம், வந்து மக்களை சந்திக்க போறோம். அப்படி சந்திக்க போகும்போது ஒருத்தனும் கூப்பிட்டா வரமாட்டாங்க. வந்தாலும் கேட்க மாட்டாங்க சொல்றத. வேலை செய்ய, அப்படியே வேலை செஞ்சாலும் நம்ம மீட்டிங்க்கு கூப்பிடுறோம், வரமாட்டாங்க. இப்படி எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அசல் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டருக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தா தான் வந்து வெற்றி என்பது வந்து நிச்சயம். அப்ப இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி? யாருமே சொல்றத கேட்க மாட்டாங்க, யாருமே சொன்னா வரமாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க, என்ன செய்யறது? சரிங்களா? இப்ப ஒருத்தர் வரணும்னா எப்படி? ஒரு திருவிழா நடக்குது, அப்ப அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் போறாங்க. இப்ப வெக்கேஷன் வருது, டூருக்கு எல்லாரும் போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா குற்றாலத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா டிராபிக் ஜாமே ஆயிடுது. அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா டிராபிக் ஜாம் ஆகுது. ஏன்? லீவ் அப்ப டூர் போறதுக்கு. அப்ப ஒரு விஷயத்த செய்யணும்னா அவங்களுக்கு வந்து அந்த மனசு வேணும், அந்த எண்ணம், செய்யணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு உந்துதல் தரணும். அப்படி தந்தாதான் அவங்க செய்வாங்க. ஸோ அப்படி நாம அவங்களுக்கு வந்து உந்துதல் தர்றதுக்கு என்ன செய்யணும்? அப்ப அவங்க வந்து இதை ஆர்வத்தோட கேட்கணும், அவங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும், இந்த பிஸ்னஸ வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யணும்? எங்கே சார் கூப்பிட்டா வரமாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, இதான் இன்னைக்கு ஹெட்டிங். அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது. யாருமே கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்ப அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க வந்துட்டாங்க. எப்படி டூருக்கு போறாங்க, எப்படி திருவிழாவுக்கு போறாங்க? அந்த உற்சாகத்தோட யாரு இங்க வந்து ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இதை செய்யுங்க அப்படின்னா செய்வாங்க. அடுத்தடுத்து இங்க மீட்டிங்க்கு வாங்கன்னா வருவாங்க. ஏன்னா அவங்க அந்த உற்சாகத்தோட யாரு ஜாயின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்க. சரி வாங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? யாரும் வரமாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன செய்யறது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இதுல ஒவ்வொரு விஷயமா வந்து ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்லிட்டே போறேன். இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன செய்யறது? என்ன நாம கேட்டோமா? முதல் விஷயம் வந்து நாம வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைன்னு சொல்றப்ப நம்ம உடனே கேட்டோமா? நாம கேட்டோமா அப்படிங்கிறத வந்து நம்ம மனசால நம்ம கேட்டு பார்க்கணும். சரிங்களா? நம்ம மனசார வந்து எதை செய்யறோமோ அதைத்தான் கேட்போம், இல்லையா? அப்ப நாமளே கேட்காதப்ப அடுத்தவங்க எப்படி கேட்பாங்க? நாம எந்த விஷயத்த வந்து மனசு வச்சு செய்யறோமோ அந்த விஷயத்துல, அதுல வந்து கனவுகளோட நம்ம கனவு அடையிறதுக்கு நாம வந்து அந்த வேலையை வந்து செய்வோம். சரிங்களா? எப்படி செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நமக்கு பையன் இருக்கான். இந்த பையன் வந்து 8 வயசுல வந்து இவனுக்கு இதை வாங்கி தரணும். நம்ம பொண்டாட்டி இருக்காங்க, அவங்க பொண்டாட்டிக்கு மாசத்துக்கு ஒரு சவரன் நகை எடுத்து தரணும் அப்படின்னு நம்ம மனசு வச்சோம்னா என்ன செய்யறோம்? அதை செஞ்சுதான் தீருவோம், இல்லையா? அதே மாதிரி இந்த பிசினஸ்லயும் நாம மனசு வைக்கணும். நம்ம கனவுகள், இதுல பேஸ் வந்து என்னன்னா நம்ம கனவு என்ன? நம்ம இவ்வளவு லட்சம் சம்பாதிக்கணும், இவ்வளவு கோடி சம்பாதிக்கணும், இத்தனை பேரை வந்து இதுல வெற்றி அடைய செய்யணும். சரிங்களா? எது வேணாலும் இருக்கலாம்.
நான் ஒரு 1000 பேத்துக்கு வந்து அன்னதான கூடம் கட்டி வைக்கணும், டெய்லி வந்து அன்னதானம் போடணும், நம்ம வந்து முடியாத ஊனமுற்றவர்கள் முதியோர் ஒரு இல்லம் நடத்தணும் அப்படின்ற எண்ணம் ஒருத்தருக்கு இருக்கணும். அந்த கனவுகளோட நம்ம வந்து செயல்பட்டா அதை வந்து என்ன செய்வோம், மனசார செய்வோம். அப்ப விஷயத்த நம்ம என்ன யோசிக்கணும், நாம மனசார கேட்டோமா, மனசார செஞ்சோமா, அப்புறம் தானே போய் அடுத்தவங்களை கூப்பிட, மனசார கேட்க, செய்ய, அடுத்தவங்க செய்யறதுக்கு. ஓகே, யாரு ஒருத்தர் மனசார செய்யறாங்களோ அவங்க பின்னாடி கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. ரெண்டாவது விஷயம், அப்ளைன், குரோயிங் அப்ளைன். அவங்க சொல்றத நம்ம கேட்டோமா, அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி வாப்பா, மீட்டிங்க்கு வாப்பா, காலையில மீட்டிங் வா, இங்க ஹால் மீட்டிங் போட்டுருக்கு வாங்க, இந்த மாதிரி செய்யுங்க, மைல்ஸ்டோன் 1 செய்யுங்க, மைல்ஸ்டோன் 2 செய்யுங்க, டைரக்டர் ஆயிருங்க, கோவா டூர் வந்திருக்கு, கோலாலம்பூர் போகணும், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணணும், நாம கேட்டோமா? அப்ப நாம கேட்கணும், அப்ளைனோட பேச்ச கேட்கணும், குரோயிங் அப்ளைனோட பேச்ச கேட்கணும். ஏன்? அவங்களுக்கு தான் தெரியும், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட்னு அவங்க தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் பாரு நீ இவ்வளவு சம்பாதிப்ப, ஒரு நாள் பாரு நீ வந்து இந்த மாதிரி மேடையில ஏறி நிப்ப, ஒரு 10,000 பேர் உனக்கு வந்து உன் பேச்ச கேட்டுட்டு கை தட்டுவாங்க அப்படின்னு அப்ளைன் சொல்லுவாரு. ஸோ அப்ப அப்ளைன் பேச்ச வந்து நம்ம கேட்கணும், சொல்றத வந்து கேட்கணும். அப்பதான் வெற்றி பெறும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா சிஸ்டம். சிஸ்டம் சொல்றத கேட்டோமா? சிஸ்டம் என்ன சொல்லுது? நம்ம வந்து நம்ம மனசார நம்ம கேட்கணும். பிசினஸ்ல என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சிஸ்டம். பிசினஸ்க்கு ஒரு சிஸ்டம்னு இருக்கு, சிஸ்டம் படி போனா தான். அத நம்ம மனசார கேட்டு நம்ம செய்யணும். சிஸ்டம் சொல்றது. டூல்ஸை யூஸ் பண்ணுங்க, தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுங்க, சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? மீட்டிங்ல சொல்றத கேளுங்க. இப்போ கொடைக்கானல் மீட்டிங் போயிட்டு வந்திருக்கோம், ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, அதுல யார் யாரெல்லாம் ஃபுல்லப் பண்ணியிருக்கோம், நம்மளே கேட்டுக்கிறோம். அதான் சிஸ்டம். சிஸ்டம் சொல்றத நம்ம கேட்டோமா, ஃபில்லப் பண்ணி அதுபடியே வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்தோமா? கொடைக்கானல் வராதவங்களுக்கும் சொல்றேன், அப்ளைன்னு சொல்றத கேட்டு நம்ம சிஸ்டம் படி நம்ம கேட்கிறோமா? அப்படி கேட்டா தான் நம்ம சொல்றத கேட்கறதுக்கு பின்னாடி ஆட்கள் வந்து இருப்பாங்க. சரி, இந்த ஒரு 3 விஷயம் என்னென்ன, நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் 3 விஷயத்த நான் வந்து சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? நாம கேட்டோமா, மனசார கேட்டோமா, அப்ளைன் சொல்றத கேட்கிறோமா, சிஸ்டப்படி கேட்கிறோமா, அதுபடி செய்யறோமா? சரிங்களா? இந்த 3 விஷயம். அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னன்னா, சரியா கேட்டோமா? கேட்கறது இருக்கட்டும், அவர் ஒண்ணு சொல்லுவாரு, சிஸ்டம் ஒண்ணு சொல்லுது, நாம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். அதை சரியா வந்து கேட்டு சரியா செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிங்க பார்க்க போறோம், எல்லா விஷயத்தையும் சொல்றது, பட் அது அப்படி இது அப்படி, இது வந்து 1 கோடி சம்பாதிக்கலாம், இதுல வந்து நீங்க ஃபாரின் ட்ரிப் போடலாம், அதுல போடலாம், இது போடலாம் அப்படின்னு ஓவர்லோட் பண்றது, ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அப்படி சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நம்ம எங்க இருக்கோம், இடம் பொருள் ஏவல், எதுக்காக வந்திருக்கோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அவங்களோட சூழ்நிலை எப்படி அப்படின்னு பேசணும். 1 கோடி சம்பாதிப்போம், 1 கோடி வந்து சம்பாதிச்சிடலாம், அப்படியே மலை உச்சிக்கு போயிடலாம், இந்த குடும்பத்தை வச்சுட்டு நான் மலை உச்சியில தான்ப்பா நிக்கிறேன், இங்கிட்டு விழுவேனா அங்கிட்டு விழுவேனா தெரியல, எனக்கு போதும்பா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அப்ப என்ன பண்ணணும்? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவருக்கு சில பேர் வந்து ஃபாரின் ட்ரிப் இருக்கும் மனசுல, சரிங்களா? ஏதாவது ஒண்ணு இருக்கும், அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க ஆர்வத்தை வந்து தூண்டணும். அவங்களுக்கு என்ன தேவை,
நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், அவரோட வருமானம் அவரை பேச விட்டு நம்ம அதிலேயே வந்து கணிச்சிடணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்ல வர்றாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அந்த மாதிரி நாம சரியா வந்து செய்யணும். சரியா கேட்கணும், கேட்டதை சரியா செய்யணும். சரிங்களா? இந்த பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். அந்த சரியா செய்யறதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரும். நமக்கு மனசுல வந்து இருக்கும், இந்த விஷயம்லாம் இவருக்கு சொல்லலாம்னு. சரி, அப்படியே அவர் வரலையா, சக்சஸ் ஸ்டோரி இந்த இவங்க பாருங்க இப்படி இருந்தாங்க, இப்படி மாறிட்டாங்க, இந்த பிசினஸ்னால தான். பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னு சொல்லிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஃபாரின் ட்ரிப் பிடிக்கும், சில பேருக்கு ப்ராடக்ட் பிடிக்கும், சில பேருக்கு குவாலிட்டி பிடிக்கும். காசை காசை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நாம போறப்பவே நம்ம மனசுக்குள்ள தயக்கத்தை வச்சுக்கிறது. வீடு இப்படி இருக்கு, ஆளு இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த ப்ராடக்டை வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? ஏன் நம்ம கனவு மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம ப்ராடக்ட் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து டெமோ மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம பேசிவ் இன்கம் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நம்பகம் இல்லாம தன்மையில போய் நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன, நம்மளை நம்ம நம்பணும், நம்ம ப்ராடக்ட் நம்ம பிசினஸோட நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், மனசுல வந்து நம்பிக்கை வச்சுட்டு நம்ம கனவுகளோட நம்ம அவங்ககிட்ட போய் பேசும்போது அதுல ஒரு நம்ம பேச்சிலேயே வந்து மாற்றம் இருக்கும். ஒரு கான்பிடென்ட்டா பேசுறதுக்கும் தயக்கத்தோட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி கான்பிடென்ஸா பேசும்போது நம்ம அவங்க வந்து என்ன வருவாங்க, நம்மளை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும், பேசும்போதே பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம் அந்த மாதிரி பேசணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய சம்பாதிச்சிடலாம், இதெல்லாம் நிறைய செய்யலாம், நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை. எப்பவுமே வந்து நம்ம செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லித்தான் பழகிருக்கோம். ஆனா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சம்பாரிங்க, சம்பாரிங்க, கத்துக்கிறங்க, இந்த வார்த்தையை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஏசியன் கண்ட்ரில ஒரு பழக்கம் இருக்கு, செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. இங்க இந்தியாவுல மட்டும் இல்ல, நம்ம ஏசியன் கண்ட்ரி பூரா வந்து நீங்க எதை செய்ய சொல்றீங்க அதை கரெக்டா வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. மக்களோட மென்டாலிட்டி அப்படி. ஆனா உங்களை வந்து நீங்க காப்பாத்திக்கிறீங்க, நீங்க வந்து கத்துக்கோங்க, நீங்க சம்பாரிங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்ப நம்ம எந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட அப்படின்னா, சம்பாரிங்க, கத்துக்கோங்க, சம்பாதிக்க கத்துக்கோங்க, இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும் பெரும்பாலும். சரிங்களா? அடுத்த விஷயம், நான் என்ன எந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா நம்ம கேட்குறோமா செய்கிறோமா, அந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் இதெல்லாம் வருது. என்ன நம்ம தொடர்ந்து செய்கிறோமா, தொடர்ந்து கேட்குறோமா? யாரு ஒருத்தர் தொடர்ந்து வந்து கேட்குறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க, அவங்கள நோக்கி தான் மக்கள் வருவாங்க. இப்போ ஃபாலோ அப், இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம், பார்த்துட்டு அன்னைக்கோட விட்டுறது, அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கறது. அன்னைக்கு நான் பேசினேனே ஞாபகம் இருக்கா? அவங்க பின்னாடி நம்ம நிக்கணும், ஃபாலோ அப் பண்ணணும். இப்போ பேசுறோம், அடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்போ இதை யூஸ் பண்ணிட்டீங்களா, எப்படி இருக்கு, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, நீங்க எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படிங்கிற வந்து தொடர்ந்து செய்யணும். கண்டினியூஸா தொடர்ந்து நம்ம கேட்டா தான் தொடர்ந்து வந்து செய்ய முடியும். ஓகே, அப்ப என்ன செய்யணும், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து செய்யணும். அப்பன்னா தான் மக்கள் நம்ம பின்னாடி வருவாங்க. இந்த அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கேட்குறோம், தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னா, தொடர்ந்து வந்து ஒரே ஆள்கிட்ட நம்ம என்ன பண்றோம், ஒரு கம்பெனி நம்மகிட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா, ஒரு 10-15 பேர் வச்சுக்கிறோமே, அவங்களையே திரும்ப திரும்ப ஃபாலோ அப் பண்றது. ஃபாலோ பண்றது எத்தனை பேரு, அந்த 10 பேர்.
நம்ம வந்து இந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல ஜாயின் பண்ணும்போது, இந்த உலகமே நமக்கு இருக்கு. இந்தியா பூரா நமக்கு இருக்காங்க. 140 கோடி பேர் இருக்காங்க. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுவோம். ஆனா, ஒரு 4, 5 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, உலகமே அந்த 4, 5 பேர் ஆயிரும். இவங்க பார்த்துருவாங்க 140 கோடி பேர அப்படின்னு நினைச்சு அவங்க பின்னாடியே நம்ம போறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து புதிய புதிய நபர்கள பார்க்கணும். புதிய நபர்ட்ட சொல்லணும். நம்ம தொடர்ந்து புதிய நபர்ட்ட சொல்றோமா? ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர் அவ்வளவுதான். உட்கார்ந்துறது. அதுல ஒரு ஒரு 10 பேர் பார்க்கிறது. 4 பேர், 5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க பின்னாடியே போறது. அது கிடையாது. எவ்வளவு நாம வந்து அப்ஜெக்ஷன் வாங்குறோம். நோ அப்ஜெக்ஷன். எனக்கு வேணாம். இல்ல அப்படின்னு வாங்குனாங்க. அதுக்கு மேல அதிகமா நம்ம எஸ்ங்கிறத வாங்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நமக்கு வேண்டாம், இந்த பிசினஸ் வேணாங்கிற வார்த்தை வருதோ, அதை விட அதிகமா நமக்கு இந்த பிசினஸ் வேணும் அப்படிங்கிற நபர்கள் வந்து நம்ம கிட்ட வருவாங்க. 3 பேர் நோ சொல்லிட்டாங்களா, விட்டுங்க 30 பேரை பார்க்கணும். 30 பேர் நோ சொல்லிட்டாங்களா, 300 பேரை பார்க்கணும். அப்ப நம்ம ப்ராஸ்பெக்டிங் வந்து தொடர்ந்து செய்யணும். யார்கிட்ட செய்யணும் அப்படின்னா, புதிய நபர்கள்ட்ட செய்யணும் அப்படிங்கிறது மெயினா எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் வந்து தொடர்ந்து செய்யறோம், புதிய நபர்கள்ட்ட செய்யறோம். தொடர்ந்து செய்ய பழகிட்டோம்னா, நாம தொடர்ந்து கேட்க பழகணும். கேட்க பழகிட்டு தொடர்ந்து அதை செய்யணும். அப்ப தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து செய்யறது மூலமா நம்ம மனசுல என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம மனசார செய்வோம். அதுக்கு அதுல வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல மனசை வச்சு செய்வோம். அப்படி மனசை வச்சு செய்யும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனதுல வந்து ஒரு ஈர்ப்புங்கிறது உருவாகும். அந்த ஈர்த்தல் தான் மக்களை வந்து ஈர்க்கும். இவன் தொடர்ந்து செய்யறாங்க இந்த பிசினஸ், சக்சஸ்ஃபுல்லா வர்றாங்க. சரிங்களா? அதே அளவு வந்து பிசினஸ் வேணும். நம்ம மனதார தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து செய்யறோம். யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது நாம வந்து தொடர்ந்து கேட்கிறோமா, தொடர்ந்து கேட்டு பழகிட்டோமா, தொடர்ந்து கேட்டு பழகுனதை தொடர்ந்து செய்யறோமா அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிட்டு நாம செய்யணும். அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த தொடர்ந்து கேட்கறதும் தொடர்ந்து செய்யறதையும் என்ஜாய் பண்றோமா, என்ஜாய் பண்ணி கேட்கிறோமா. ஏதோ கடனுக்கு மீட்டிங் வந்தோம், ஏதோ அவங்க கொடைக்கானல் கூப்பிடுறாங்க, இங்கே டூர் கூப்பிடுறாங்க, ஏதோ வந்து ஹால் மீட்டிங் போடுறாங்க, போவோம், டைம் இருக்கு, இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், போவோம் அப்படின்னு வந்தா பிசினஸ் உருப்படாது, நாமளும் உருப்பிட மாட்டோம். என்ன செய்யணும், தொடர்ந்து வந்து என்ஜாய் பண்ணி கேட்கணும். அந்த என்ஜாய் பண்ணி கேட்டதை என்ஜாய் பண்ணி செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும், மக்கள் வந்து உருவாகுவாங்க, மக்கள் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப வந்து மனதார நம்ம ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து கேட்டு செய்யும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அதுலயே ஒரு என்ஜாய்மெண்ட் வரும். அந்த என்ஜாய்மெண்டோட நம்ம அதை செய்யும் போது நம்ம பிசினஸ் வந்து பயங்கரமா வந்து வளரும். ஸோ இந்த டைட்டிலே வந்து யாருமே நம்ம நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க, என்ன செய்யறது, இதான் டைட்டில். இதுல மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்ப இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன், இப்ப இதெல்லாம் பாயிண்ட் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன்னா, மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம சொல்றதை கேட்காதவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுரும். சொன்னதை கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம். சொல்றத கேட்டு செய்யறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்க வெற்றியில வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்.
அவங்க வந்து வெற்றி பெற வைக்கணும், அவங்கள சாதனையாளர்கள் மாத்தணும். ஏன் நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இருந்தா தான் மக்கள் நம்மள நோக்கி வருவாங்க. நாம சொல்றத வந்து கேட்கிறவங்களுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மனசார யோசிச்சு அவங்களுக்கு உண்டானதை வந்து செய்யணும். தொடர்ந்து புதியவர்களை பார்க்கறது இருக்கட்டும், தொடர்ந்து ப்ராஸ்பெக்டிங் பண்றது இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம சொல்றத கேட்டவங்கள நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம், அதை வச்சுதான் நமக்கு ஆட்கள் வருவாங்க. இந்த பிசினஸ்ல சேர்ந்தாங்க, இவன் கூட்டு போனாங்க, இப்படி வந்தாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்கள் தானா பின்னாடி வந்து நிற்பாங்க, நீங்க போக வேண்டியதில்லை. அப்ப நம்ம அவங்க யாரு அப்படின்னா அவங்க தான் நமக்கு சோல்ஜர்ஸ், ஃப்ரெண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். அந்த சோல்ஜரை வந்து நம்ம அவங்க கனவுகளை பூர்த்தி பண்ண வச்சா தான் நம்ம என்ன ஆக முடியும் அப்படின்னா நாம வளர முடியும். வாதாடுறவங்க இருப்பாங்க, நம்மகிட்ட வாதம் பண்றவங்க இருப்பாங்க, இந்த பிசினஸை பத்தி எதுனாலும் அவங்கள மைண்ட்லயே எடுத்துக்க வேணாம், விட்டுங்க. நாம சொல்றத கேட்கறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப கேட்டுக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து செய்வோம் இத. அப்படி தொடர்ந்து செய்யும் போது நமக்கு இந்த பிரச்சனையே வராது, இது வராது. நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. நோ அப்படி சொல்றவங்கள விட்டுங்க. நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம், இந்த பிசினஸ தொடர்ந்து பண்ணுவோம், எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணுவோம், வெற்றியை வந்து அடைவோம். நம்ம கனவுகள் அந்த பாதையில நம்ம போயிட்டே இருக்கோம். வெற்றின்ற பாதையில மனசு வச்சு மனதார நம்ம செஞ்சு என்ஜாய் பண்ணி நம்ம இந்த பிசினஸ் செஞ்சுட்டே போனா கட்டாயம் வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேர் வருவாங்க, ஆனா நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன, வர்றவங்க நிக்க மாட்டாங்க, நிக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க ஹால் மீட்டிங் வர மாட்டாங்க, ஹால் மீட்டிங் வர்றவங்க ஏதாவது டூர் அச்சீவ் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இந்த பிசினஸ்ல இருக்க பிரச்சனை. இதை ஓவர் கம் பண்ணித்தான் வரணும். அதுக்கு வர்றது தான் சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான 3 பாயிண்ட் தான் சொல்றேன். நாம முதல் கேட்டோமா, நாம அப்ளைனை ஃபாலோ பண்ணோமா, நாம சிஸ்டத்தை கேட்டோமா. நாம கேட்டா தானே நாம சொல்றதுக்கு. நாம கேட்கணும், சொல்லணும், சரிங்களா? நாம கேட்டா தான் நாம சொல்ல முடியும். நாம அப்ளைனை ஃபாலோ பண்ணாதான் நம்மளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? நாம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான் அவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சரியா கேட்கிறோமா, சரியா சொல்றோமா. சரியா கேட்கணும், சரியா சொல்லணும், சரிங்களா? சரியா கேட்கிறோம், சரியா சொல்றத வந்து மனதார சொல்றோமா, மனதார கேட்கிறோமா, என்ஜாய் பண்ணி சொல்றோமா, தொடர்ந்து சொல்றோமா, தொடர்ந்து சொல்றோமா, சரிங்களா? தொடர்ந்து கேட்டா தான் தொடர்ந்து சொல்ல முடியும். அப்ப நாம சொல்றத கேட்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், தொடர்ந்து கேட்டு பழகிட்டோமா, அப்பதான் தொடர்ந்து சொல்லி பழக முடியும். இந்த பிசினஸ்ல நீங்க செய்யுங்க 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 அப்படின்னா யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க சம்பாரிங்க, கத்துக்கோங்க, இந்த 2 வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியன் கண்ட்ரியோட பீப்புளோட மென்டாலிட்டி, மக்களோட மனநிலை என்னன்னா செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. சம்பாரிங்க, சம்பாதிக்க கத்துக்குங்க, இதான் செய்யுங்க. அப்ப யார்கிட்டையும் நம்ம வந்து யார்கிட்டையும் நாம வாதாட வேண்டாம், வேணாம்னா விட்டுருவோம். கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து நாம யோசிச்சு பார்த்துக்கிறோம். வெற்றின்ற பாதையில நம்மளோட கனவு பாதையில நம்ம என்ஜாய் பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா நாம சொல்றத கேட்க வருவாங்க.
அப்ப யாருமே நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற கவலையை இன்னைக்கோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு தந்து என்னோட அப்ளைன் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த செஷனை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ சார், ரஞ்சித் சார்.